பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவினாலும் நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் இணைந்து இந்த ஞாயிறு ஆராதனை தென்னிந்திய திருச்சபை உருவான திருநாள் சிறப்பு ஆராதனையின் தொடக்க கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை எண் 83. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும் என்கிற 83வது கீர்த்தனையை இணைந்து பாடி இந்த வழிபாட்டை தொடங்குவோம். திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேயமான புத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேயமான புத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். அன்புடன் கொண்டாடும் நாமம், நம்மை அண்டிடும் பயந்தோடும் தேவநாமம். பின்னவரும் அன்புடன் கொண்டாடும் நாமம், நம்மை அண்டிடும் பயந்தோடும் தேவநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். ஜெபிப்போம்.
ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக சற்று நேரம் அமைதியாக நாம் அமர்ந்த நிலையிலே காத்திருப்போம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜெபிப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நாம் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் ஆண்டவருடைய சமூகத்திலே சற்று நேரம் காத்திருந்து அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று உணர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எனவே ஜப நிலையிலே அனைத்து திருச்சபை மக்களோடு இணைந்து நம்முடைய பாவ அறிக்கையை, பொதுவான பாவறிக்கை முதலாவது ஜபத்தின் மூலமாய் இணைந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி கடைசி வரை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 92 1 கடைசி வரை. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கையில் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்! உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருககுண்டமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரையும் செழிக்கும்போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை
காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செழித்து லிபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கம் பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுவுமாய் இருப்பார்கள் என்றார் என்பது பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தென்னிந்திய திருச்சபை வரலாற்றில் நம்முடைய வழிபாட்டில் மிக முக்கியமான ஒரு ஞாயிறாக தென்னிந்திய திருச்சபை உருவான நாள் செப்டம்பர் 27, 1947. இந்த ஆண்டு அது பரிசுத்த ஓய்வு நாளிலே ஞாயிறு ஆராதனையிலே நாம் அதை அனுசரிக்க ஒரு வாய்ப்பாக இருப்பதினால் கடவுளுக்கு நன்றி செலுத்தி தென்னிந்திய திருச்சபை உறுப்பினர்களாக இருக்கிற அனைவரையும் கிறிஸ்துவின் பேரிலே வாழ்த்தி, குறிப்பாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயர், உதவி பிரதம பேராயர், தென்னிந்திய திருச்சபையினுடைய பொது செயலாளர், பொருளாளர் அவர்களுக்காகவும் அதனுடைய பல்வேறு பணிவிடைகளுக்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் 24 பேராயங்களின் பேராயர்களையும் அதனுடைய அலுவலர்கள் அனைவரையும் கூட இந்த நாளில் நம்முடைய திருச்சபை சார்பாக வாழ்த்தி நாம் திருச்சபையாக இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம். எனவே இந்த நாளிலே இந்த தென்னிந்திய திருச்சபை கொடுக்கிற அந்த திருமறை பகுதிகளில் அதற்கான தலைப்பாக யூனிட்டி இன் விட்னஸிங், சாட்சியின் ஐக்கியம், சாட்சியில் ஐக்கியம் என்கிற சிந்தனையை இந்த நாளில் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரே நம்பிக்கையுடையவர்களாகிய கிறிஸ்தவர்கள் ஒரே சபையாக இருக்க, ஒன்றாயிருக்க கடவுள் அழைக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் 17:21 அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக, that they all may be one என்கிறதை நாம் இன்று திருச்சபை ஐக்கியம் என்கிறதை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். நான் இதை 2 பிரிவுகளாக பிரிக்கிறேன். ஒன்று, இந்த அருமையான நாளில் நம்முடைய திருச்சபை மக்களும் குறிப்பாக இளைய தலைமுறையும் தென்னிந்திய திருச்சபை உருவான வரலாறை அறிந்து கொள்வது அவசியம் என்பதற்காகவும், நாம் அறிந்தவர்களாக இருந்தாலும் இதை நினைவுபடுத்தி கடவுளுக்கு நன்றி செலுத்துவது அவசியம் என்கிற வகையிலும் தென்னிந்திய திருச்சபை உருவான வரலாற்றை நினைவு கூற ஒரு பகுதியும், இரண்டாவது பகுதி இந்த திருச்சபை ஒன்றிப்பு பழைய ஏற்பாட்டிலும் கடவுள் தீர்க்கதரிசிகள் மூலமாக நீங்கள் பிரிந்திருக்க வேண்டாம், ஒன்றாயிருங்கள் என்பதற்கு பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லியிருக்கிற ஒரு அடையாளத்தையும், புதிய ஏற்பாட்டிலே திருச்சபை காலத்தில் அந்த ஒன்றிப்பை பவுல் அப்போஸ்தலன் எப்படி முன்னெடுத்தார் என்கிற ஒரு அனுபவத்தையும்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் ஒன்றாயிருக்கும்படி உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்கிற அவருடைய திருச்சபைக்கான ஜெபத்தையும் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். எனவே இந்த 2 பிரிவுகளாக இதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தென்னிந்திய திருச்சபை ஒரு சிறிய வரலாற்று குறிப்புகளாகவும் நினைவுபடுத்துதலுக்கு உதவியாகவும் நம்முடைய வரலாறை நாம் அறியாமல் இருந்தால் நிகழ்காலத்தில் வாழ தகுதியில்லாதவர்களாக இருப்போம் என்பதும், எதிர்காலத்துக்கான வரலாறை நிகழ்காலத்தில் உருவாக்க தவறிவிடுவோம் என்பதினாலும் இந்த ஆராதனை வேளையில் தென்னிந்திய திருச்சபை உருவான அந்த வரலாறு ஒரு நாளில் நடந்த ஒரு செயல் அல்ல, அது ஒரு நூற்றாண்டு சிந்தனையில் இருந்தது என்பதை இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகிறோம். அந்த வகையில் எவ்வளோ சுருக்கமாய் சொல்ல முடியுமோ, எவ்வளோ முக்கியமானதை நினைவுபடுத்த முடியுமோ அவைகளை நான் தவறாமல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு என்னுடைய புரிதலோடு இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். 1901 இந்த திருச்சபை ஐக்கியம் துவங்குகிறது என்று உலக திருச்சபை வரலாறு சொல்லுகிறது. அதில் 1901 ஸ்காட்லாண்டில் ஃப்ரீ சர்ச் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அண்ட் ரிஃபார்ம்டு பிரெஸ்பிட்டேரியன் சர்ச் மர்ஜ் டுகெதர். ஸ்காட்லாண்டில் இருந்த ஒரு சுதந்திர திருச்சபையும் ஆயர் ஆளுகை முறையில் இருந்த இந்த பிரெஸ்பிட்டேரியன் திருச்சபையும் ஒன்றாக இணைந்தது. 100 வருஷத்துக்கு முன்னால் 1901 இணைந்தது. ஒரு ஐக்கியம் உருவானது. எங்கேயோ உலகத்தின் ஒரு மூலையில் திருச்சபை ஒன்றிப்புக்கு, யூனிட்டிக்கு, யூனியனுக்கு ஒரு விதை அங்கே போடப்பட்டது. அதை தொடர்ந்து 1904 ஸ்காட்லாண்டில் பிரெஸ்பிட்டேரியன் சர்ச் ஃப்ரீ சர்ச் ஆஃப் ஸ்காட்லாண்டோடு இணைந்தது என்றதை அடிப்படையாக கொண்டு பிரெஸ்பிட்டேரியன் சர்ச் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரெஸ்பிட்டேரியன் சர்ச்சும் ஒரு சர்ச்சாக இணைய வேண்டும் என்ற ஒரு ஐக்கியத்தை அது முன்மொழிந்தது. அதற்கு பிறகு மதுரை அமெரிக்கன் மிஷன், லண்டன் மிஷனரி சொசைட்டி இவைகளெல்லாம் இணைந்து செயல்பட துவங்கியது. இந்த ஆயர் ஆளுகை திருச்சபை இணைந்து இந்த நம்முடைய அமெரிக்கன் ஆர்காட் மிஷன், மதுரை அமெரிக்கன் மிஷன் போன்ற ரிஃபார்ம் சர்ச் காங்கிரிகேஷனல் பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த திருச்சபைகள் இந்த பிரெஸ்பிட்டேரியன் சர்ச் இணைந்து 1908 சர்ச் ஆஃப் அதாவது சவுத் இந்தியா யூனியன் சர்ச், சவுத் இந்தியா யூனியன் சர்ச் SIUC தொடங்கினார்கள். 1910 ஸ்காட்லாண்டில் உருவான ஒரு மிஷனரி கான்ஃபரன்ஸ், எக்யூமெனிக்கல் மிஷனரி கான்ஃபரன்ஸ், அதுதான் மிக முக்கியமான ஒரு எழுப்புதலாக திருச்சபை ஐக்கியத்திற்கு இருந்தது என்று வரலாறு சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை வரலாற்றில் 1919 மிக முக்கியமான ஆண்டாக இந்த திருச்சபை ஃபார்மேஷனுக்கான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்ட ஒரு ஆண்டாக அது இருக்கிறது. அங்கே தான் இந்தியாவில் இருக்கிற திருச்சபைகள், பர்மாவில் இருக்கிற திருச்சபைகள், சிலோனில் இருந்த திருச்சபை இவைகள்லாம் இணைந்து சொசைட்டி ஃபார் த ப்ரொபகேஷன் ஆஃப் த காஸ்பல் SPG என்கிற ஒரு திருச்சபை அமைப்பு உருவானது. இது சர்ச் மிஷனரி சொசைட்டி, இந்த SPGயும் CMSம் இணைந்து
தரங்கம்பாடியில் 1919 இந்த திருச்சபை ஒன்றிப்பை குறித்து பிஷப் விஎஸ் அசரியா அவர்களுடைய முன்னெடுப்பில் சந்தியாகு போன்றவர்களெல்லாம் இணைந்து தரங்கம்பாடி அறிக்கை என்று ஒன்று வெளியானது. அந்த அறிக்கை ரொம்ப முக்கியமானது. அதில் என்ன இருந்தது, என்ன அறிக்கை, யார் பங்கு பெற்றாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நமக்கு ஒரு தகவலுக்காக 1919 தரங்கம்பாடி அறிக்கை ரொம்ப இந்த இதுக்கு முக்கியமானதாக. 1925 மெத்தடிஸ்ட் மிஷன் சொசைட்டி MMS திருச்சபை ஐக்கிய பேச்சுவார்த்தையில் தென்னிந்தியாவில் இணைந்தது. 1930 உலக மெத்தடிஸ்ட் திருச்சபை தென்னிந்திய திருச்சபை ஐக்கியத்தில் நீங்கள் இணையலாம் என்று மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு சொன்னது. எனவே அவர்கள் இதில் இணைய முன்வந்தார்கள். 1943 வெஸ்லியன் மெத்தடிஸ்ட் சர்ச் இன் சவுத் இந்தியா இந்த ஐக்கியத்தில் இணைந்தது. இன்றைக்கி மெடாக் டயசிஸ் செகண்டரி பட் இது எல்லைக்கு உட்பட்ட மெடாக் டயசிஸில் ஒரு பழம்பெரிய கத்தீட்ரல் இருக்கிறது. 6 மணிக்கு முன்னால் போனால் அந்த ஆலயத்தினுடைய, அதாவது சூரிய வெளிச்சத்தில் அதனுடைய ஓவியங்களை நம்ம பார்க்க முடியும். லைட் போட்டால் பார்க்க முடியாது. அது ஒரு பழம்பெருமை வாய்ந்த ஒரு கத்தீட்ரல் அங்கே இருக்கிறது. 1944 லேட்டாக ஜாயின் பண்ணுறாங்க. யார்? ஆங்கிலிக்கன்ஸ். Anglican churches in South India joined in union with the strong support of England churches. அப்போது ஆங்கிலிக்கன் சர்ச் யூனியனில் 1944 ஜாயின் பண்ணுது. 1946 இந்த சவுத் இந்தியா யூனியன் சர்ச் SIUC இந்த பொறுப்பு எடுத்து ஆங்கிலிக்கன் மெத்தடிஸ்ட் இவர்களையும் இணைத்து ஒரு யூனியனாக சர்ச் இன் சவுத் இந்தியா என்று உருவாக்க முயற்சி செய்தது. இது இவைகள்தான் 28 ஆண்டுகள் தொடர் முயற்சியில் ஒரு CSI திருச்சபை உருவாச்சு. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய, அதாவது செகண்ட் பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று திருச்சபை வரலாற்றில் குறிப்பிடப்படுகிற ஒரு திருச்சபை உலகத்தில் உண்டு என்றால் அது தென்னிந்திய திருச்சபை. அப்போ அந்த தென்னிந்திய திருச்சபை 28 ஆண்டுகள் தொடர்ந்து பல கூட்டங்களை நடத்தி, ஒவ்வொரு திருச்சபையும் தங்களுடைய மாமன்றங்களை நடத்தி, இதற்கான கன்வென்ஷன்ஸ் எழுப்புதல் கூட்டங்களை இணைந்து நடத்தி ஒருமைப்பாட்டுக்குள் வந்தார்கள். அப்படி வந்து இணைந்த 4 திருச்சபைகள் தான் ஒரு திருச்சபையானது. ஒன்று காங்கிரிகேஷனல் ரிஃபார்ம் சர்ச் பேக்ரவுண்ட் நாம. இரண்டாவது பிரெஸ்பிட்டேரியன் ஆயர் ஆளுகை இருந்தது முறையில் இருந்தவர்கள். அது மோர் ஆஸ்திரேலியன் மிஷன் நமக்கு ஷோலிங்கர் அந்த பகுதியில். மூன்றாவது மெத்தடிஸ்ட். நான்காவது ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ். இந்த 4 சர்ச்சும் ஒரு சர்ச்சாக இணைந்தது தான் CSI தென்னிந்திய திருச்சபை. எனவே இந்த தென்னிந்திய திருச்சபை இணைந்து ஒரு லோகோ, ஒரு எம்பளத்தை உருவாக்குனாங்க. அது ரொம்ப முக்கியமானது. எப்படி இந்த நெகோசியேஷன் தொடங்கப்பட்டது, யூனியனில் யார் யார் வந்தாங்க, எப்போ இணைஞ்சாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவர்களெல்லாம் இணைந்து நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னது இன்னொன்று. எதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள் என்றால், இந்த எல்லாம் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா இணைந்து நிறைய விஷயங்கள், அதில் 3 விஷயங்கள், ஒரு 4 விஷயங்களை சொல்கிறேன் நான். ரொம்ப முக்கியமான 4 விஷயங்களை. ஒன்று, திருமறை மட்டுமே திருச்சபையின் உன்னதமான ஆதாரம், அடிப்படை. இது ஒன்று தான் இந்த திருச்சபையினுடைய ஆதாரம், அடிப்படையான ஒன்று.
நம்ம எல்லாருக்கும் இது ஒன்று தான் என்றது அந்த யூனியனுக்கு, இணைப்புக்கு, கிறிஸ்துவ அடையாளத்துக்கு திருமறை அடிப்படையாக அமைந்தது. ரெண்டாவது, எல்லாருக்கும் இணைந்து ஏற்றுக்கொண்ட 2 விசுவாச பிரமாணம். ஒன்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணம், இன்னொன்று நிசையா விசுவாச பிரமாணம். இதை நம்முடைய திருச்சபை வழிபாட்டு நூலில் நம்ம பார்க்கலாம். மூன்றாவது, 2 விசுவாச பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டது போலவே 2 சாக்கிரமந்துகளை எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஏற்றுக்கொள். ஒன்று திருமுழுக்கு, இன்னொன்று திருவிருந்து. அதை 2 சாக்கிரமந்துகள் என்று சிஎஸ்ஐ ஏற்றுக்கொள்கிறது. 4வது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த காங்கிரிகேஷன், பிரெஸ்பிட்டேரியன், மெத்தடிஸ்ட் இந்த 3 திருச்சபைக்கும் பிஷப் கிடையாது. ஆங்கிலிக்கனுக்கு மட்டும்தான் பிஷப். இந்த 4 பேரும் இணைந்த பொழுது எப்படி இப்போ நான் முதல்ல சொன்ன 3ஐ எல்லாரும் ஒரே வழிபாட்டு நூலை பயன்படுத்துறது, அதில் 2 நிசையா விசுவாச பிரமாணம், 2 சாக்கிரமந்து, ஒரே திருமறை என்பதை எப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல் அவர்கள் பேராயர் ஆளுகை முறையை ஏற்றுக்கொண்டார்கள். அது ஆங்கிலிக்கன் சர்ச்சுக்கு மட்டும்தான், அது மற்ற 3 பேரும் கிடையாது. அதனால் பேராயர், மற்றவங்களுக்கெல்லாம் பிரசிடெண்ட், இந்த பேராய ஆளுகை முறையை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே தென்னிந்திய திருச்சபை ஒரு ஐக்கியத்திற்குள் வந்த பிறகு தென்னிந்திய திருச்சபை எதை நாங்கள் பொதுவாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று இவைகளெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், இன்க்ளூடிங் பாடல் புத்தகம். அதே மாதிரி எல்லாரும் இணைந்து ஒரு லோகோ, தென்னிந்திய திருச்சபையினுடைய லோகோ, அதில் நீங்கள் திரையில் பார்க்கலாம். அதில் ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு சம அளவுள்ள ஒரு சிலுவையை மையமாக வைத்து ஒரு தாமரை பூ, அதனுடைய இதழ்கள் இருப்பது, அதனுடைய மேல் பக்கத்தில் தட் தே ஆல் மே பி ஒன், அவர்கள் அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்கிற யோவான் 17:21 வசனம் மேலே பொறிக்கப்பட்டிருக்கும். கீழே சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா என்று இருக்கும். இதுதான் நம்முடைய எம்பளம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது நீங்கள் யோவான் 17ஆம் அதிகாரத்தை என்னை கேட்டால் நீங்கள் எல்லாரும் நிதானமாக ஜப நிலையில் வாசிங்க, எத்தனை முறை வேண்டுமானாலும் வாசிங்க என்று நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கு நமக்கு 20லிருந்து 26 வசனங்கள் தான் நம்ம எடுக்கிறோம். அதனால் 21வது வசனம் தான் அவர்கள் அனைவரும் ஒன்றாக இருப்பார்களாக. அப்போது அந்த ஜெபம் இயேசுவின் ஜெபம். அந்த ஜெபம் திருச்சபைக்கான ஜெபம், திருச்சபைக்காக பாரத்தோடு அவர் ஜெபித்த ஜெபம். அந்த ஜெபம் இந்த திருச்சபையின் தலைவர் இயேசு என்பதை, கிரைஸ்ட் இஸ் ஹெட் ஆஃப் த சர்ச் என்பதை அந்த ஜெபம் சொல்லுகிறது என்பதனால்தான் தென்னிந்திய திருச்சபையினுடைய எம்பளத்தில் அவர்தான் தலைவர் என்பதை, அங்கே கிறிஸ்துவே தலைவர் என்பதை வைத்திருக்கிறது. திருச்சபைகள் மட்டும் ஒருங்கிணைய வேண்டும் என்பதல்ல இதனுடைய முக்கியம். சம அளவில் இருக்கிற சிலுவையும் இந்திய மலராக இருக்கிற இந்தியாவில் ஒரு டெம்பிள் ஃப்ளவர், ஆலய மலர், உலகத்தை படைத்த கடவுள் அதில் தான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த லோட்டஸ் சீட் ஆஃப் த கிரியேட்டர் என்று சொல்லுகிற ஒரு நிலையில் அது இந்த மண்ணிலே ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது. எனவே அதை கொண்டு இந்த திருச்சபை வைக்கிறது. அப்போ அதனுடைய நோக்கம், இட் இஸ் நாட் கிறிஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட் சர்ச்சஸ் கம் டுகெதர், இட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த நேஷன் மஸ்ட் கம் டுகெதர். இந்த தேசம் ஒரு ஒன்றிப்புக்குள், ஒரு ஒருமைப்பாட்டுக்குள், ஒரு யூனிட்டிக்குள், ஒரு சாலிடாரிட்டிக்குள் வர வேண்டும் என்பது தென்னிந்திய திருச்சபை. அதனால்தான் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, தென்னிந்திய திருச்சபை, இந்திய திருச்சபை. அப்போ இந்திய மலர், இது லோக்கல் திருச்சபை. தாமரையில் சிலுவை நீங்கள் திருப்பத்தூர் ஆசிரமத்தில் பார்க்கலாம்,
சியோன் மலையில் பார்க்கலாம், பொன்னையானக்கட்டில் பார்க்கலாம், தீனபந்துபுரத்தில் பார்க்கலாம். நீங்கள் இந்திய முறை ஆலயங்கள் என்கிறதில் இவைகளை நீங்கள் பார்க்க முடியும். எனவே புகழ்பெற்ற இந்த ப்ரேயர் நமக்கு இந்த லோகோவில் இருக்கிற தாமரை பூ எதை சொல்லுகிறது? அது நான் சொன்னபடி தாமரை பூவின் இதழ்கள் பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான நாவுகளாக இந்த திருச்சபையை தாங்குகிறவராக, இந்த திருச்சபையை ஜீவனுள்ளதாக வைக்கிறவராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை இந்த தாமரை பூவின் இதழ்கள் சிவப்பு நிறத்தில் அக்னிமயமான நாவுகளாக ஒரு அனல் மூட்டி கொண்டிருக்கிறதை அதை அடையாளப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள். இதில் நிறம், சிவப்பு நிறம் ஒரு லைஃப், வாழ்வையும் பரிசுத்த ஆவியையும் அது குறிக்கிறது. யூதா நிறம் பர்பிள் பக்தி குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, அது ஒரு எந்த முறைமையை நிர்வாக ரீதியாகவும் திருச்சபை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை குறிக்கிறது. அது எதுன்னா பேராயர் ஆளுகை முறை. பேராயர் ஆளுகை முறையையும் இந்த யூதா நிறம் குறிக்கிறது. வெண்மை ரொம்ப முக்கியமானது. அது நிறமாக இல்லாமல் ஒரு பேக்ரவுண்டாக இருக்குது. அது சொல்கிற செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. அது என்ன சொல்லுதுன்னா தூய்மை. கடவுளுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. கடவுள் ஒளியாக இருக்கிறார். கடவுளுடைய பிரசன்னம், இயற்கையின் பன்முக இணைப்பு. வெள்ளையில் தான் எல்லா நேரத்தையும் ஒன்றா சேர்ந்தால் வெள்ளை வந்துடும். இயற்கையின் பன்முக தன்மையின் அடையாளமாக ஒரு இந்திய பன்முக சூழல், சமயம், பண்பாடினுடைய ஒரு ஒருமைப்பாடாக இந்த அடையாளமாக இது இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதில் இருக்கிற சிலுவை அது நிகரற்றது. நமக்கு சிலுவை அப்படின்னா நமக்கு அதனுடைய அளவு தெரியும். ஆனால் சிஎஸ்ஐயில் இந்த எம்பளத்தில் வைத்திருக்கிற சிலுவை சம அளவு உள்ளது. அப்போ அது என்ன சொல்லுதுன்னா சமத்துவத்தை சொல்கிறது. நிகரற்றது, அதற்கு ஈடு இணை என்று ஒன்றும் கிடையாது என்பதை சொல்கிறது. கடவுளின் முன் அனைவரும் சமம் என்பதை சொல்லுகிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை சொல்லுகிறது. சமம் சூழல் சார்ந்த சமூக அமைதியின் அடையாளமாக அது மத்தியிலே மறைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கடவுள் நிகரற்றவர், அவருக்கு ஈடு இணை ஒன்றும் இல்லை என்பதை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அது தன்னலமற்ற தியாகத்தின் அடையாளமாக சிலுவை இருப்பதாக அது சொல்லுகிறது. இதில் இருக்கிற வார்த்தை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி தட் தே ஆல் மே பி ஒன் என்பது இயேசுவின் இந்த ஜெபம் தேசிய ஒருங்கிணைப்புக்கான அர்த்தமுள்ள கர்த்தருடைய ஜெபம் என்பதும் திருச்சபை ஒருமைப்பாட்டையும் கடந்து இந்த தேசத்தின் ஒருமைப்பாட்டையும் இது முன்னிறுத்துகிறது என்பதை தட் தே ஆல் மே பி ஒன், எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. அதை தான் இந்த மந்தையில் இல்லாத ஆடுகளும் எனக்குண்டு, அவைகளையும் நான் கூட்டி சேர்க்க வேண்டும் என்பது சொல்வது. எனவே முதல் பகுதி அதையே பல பகுதிகளாக சுருக்கமாக பகிர்ந்து கொடுக்க. இரண்டாவது பகுதியை 3 திருமறை பகுதிகளை, ஒன்று பழைய ஏற்பாட்டிலே கடவுள் பிரிவை விரும்பாமல் இந்த ஒன்றிப்பை எப்படி விரும்புகிறார். நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேசும்பொழுது ஆபிரகாம் லோத்தினுடைய நிகழ்வில் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், முரண்பாடுகளில் ஏற்படுகிற உடன்பாடு கடவுளுடைய சமாதானமாக இருக்கிறது என்பதை விளக்கு சொல்கிற பொழுது லோத்து பிரிந்து போகிறான். ஆனால் அவனோடு கடவுள் போகவில்லை. சமாதானத்தை முன்மொழிந்த, உனக்கு அது நன்மையாக இருக்கும் என்றால் நீ தாராளமாக போகலாம் என்று சமாதானத்தை முன்மொழிந்த ஆபிரகாமோடு கடவுள் இருந்தார். அவனை ஆசீர்வதித்தார், ஆசீர்வாதமாக வைத்தார். பிரிவினைவாதிகளை அவர் ஆதரிப்பதும் இல்லை, ஆசீர்வதிப்பதும் இல்லை என்பதை நாம் சொன்னோம். அப்படியானா
ஒருமைப்பாட்டுக்காக உழைக்கிறவர்களை அவர்களோடு கூடவே கடவுள் இருக்கிறார். அவர்கள் அழைக்க வேண்டும் என்பது இல்லை. சமாதானத்திற்காக பாடுபடுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். என்ன, ஒரு தகப்பன் தாயும் பிள்ளையை விட்டுருவாங்களா? அவங்க கூட எப்படி இருப்பாங்களோ, அவங்களுடைய நினைப்பா எப்படி இருப்பாங்களோ, அவங்களுக்கு நினைக்கிறதுக்கும் அவங்க கேட்குறதுக்கு முன்னால் அவங்க எப்படி செய்வாங்களோ அதை செய்யக்கூடியவராக கடவுள் இருக்கிறார் என்பது. எனவே இப்போ திருமறைக்கு வருவோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். இன்றைக்கி நமக்கு வசனங்கள் 15 முதல் 22 வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் இன்னொரு சிறப்பும் இருக்கிறது. அதே அதிகாரத்தில் முதல் பகுதியில் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பிரிவை கடவுள் விரும்பாமல் இணைப்பை விரும்புகிறார் என்று இன்னொரு அடையாளம். இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், உயிரற்ற நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிற, பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருக்கிற, சிதறி இருக்கிற இந்த இஸ்ரவேலர்களுடைய நம்பிக்கையற்ற உயிரற்ற நிலை உயிர் பெறும், நம்பிக்கை வலுப்பெறும் என்கிறதை உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும் என்கிறதின் மூலம் சொல்லியிருக்கிறார். முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அழைத்து கடவுள் யூதாவும் இஸ்ரவேலும் பிரிந்து வடநாடு தென்னாடு என இருக்கிற சூழலை கடவுள் தீர்க்கதரிசியிடத்தில் சொல்லி, இனி அவர்கள் இரு நாடுகளாக பிரிந்திருக்காமல் ஒன்றாயிருப்பார்கள் என்பதனை அடையாளப்படுத்துகிற அற்புதமான ஒரு தீர்க்க தரிசன செயலாக இதை செய்ய அவனை அழைக்கிறார். அது என்னன்னா, இது பாபிலோனிய சிறையிலிருந்து நாடு திரும்பிய பின் நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வாக எசேக்கியேல் கிட்ட சொல்கிறார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் தம் நாடு திரும்பி குற்றங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறார். அப்போது தென்னிந்திய திருச்சபை உருவான இந்த நாளில் ஐக்கியம், ஒன்றிப்பு, ஒற்றுமை என சிந்திக்கும் பொழுது கடவுள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த ஒன்றிப்பை அவர் முன்மொழிந்திருக்கிறார் என்பது நமக்கு வெளிப்படையான உண்மையாகிறது. அப்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசிகிட்ட கடவுள், நீ ஒரு கோலை எடுத்து அதில் யூதாவுக்கும் அதை சார்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்று எழுதி, பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்ராஹிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும், அடுத்த யோசேப்பின் கோல் என்று அதை எழுதி, இரண்டையும் ஒரு கோலாக சேர்த்து கட்டி அவைகளை உன் கையில் நீ பிடித்துக்கொள். யூதா இஸ்ரவேல் என்று வடநாடு தென்னாடு என்று இஸ்ரவேல் 2 நாடாக இருக்கிறது, 2 ராஜாக்களாக இருக்கிறார்கள், பிரிந்து இருக்கிறது. அதனால் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, சமாதானம் இல்லாமல் இருக்கு. ஒரே சமய நம்பிக்கை உள்ளவர்கள், ஒரே கடவுளை தொழக்கூடியவர்கள், ஆனால் 2ஆக பிரிந்து இருப்பதை கடவுள் இணைக்க வேண்டும் என்று விரும்புகிற, முன்மொழிகிற ஒரு அடையாளமாக இது இருக்கிறது. 37:22 வசனத்தில், அவர்களை இஸ்ரவேலிகளின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன், ஒரே ராஜா அவர்கள் எல்லோருக்கும் ஒரே ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக பிரிந்திருப்பதில்லை, அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. அப்பொழுது இந்த அதிகாரம் ரொம்ப அருமையாக முடியுது. அப்பொழுது, எப்பொழுது பிரிந்திருக்கிறவர்கள் இணைந்தால் அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். பிரிந்திருக்கும் பொழுது நான் உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் இணைந்திருக்கிற பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். இப்போது பவுல் அப்போஸ்தலன் இந்த திருச்சபை ஒன்றிப்பை குறித்து ரொம்ப அழுத்தமாக சொல்கிற ஒரு திருமறை பகுதிகளில், பல திருமறை பகுதிகளில் ஒன்று எபேசியர் 4:1 முதல் 6. இது ஒரு கிறிஸ்டின் நியூ லைஃப் என்று டைட்டில் பண்ணுறாங்க. இந்த பகுதியை கிறிஸ்டின் நியூ லைஃப், கிறிஸ்துவ புது வாழ்வு என்று அதை சொல்கிறாங்க. இரண்டாவது, இது
கிறிஸ்துவின் உடலாக இந்த ஓமை சித்தரிக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் உடல் என்று ஒரு அது அந்த உடல் எப்படிங்கிறது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஆஃப் த சர்ச். வேற்றுமைகள் நிறைந்த, வேறுபாடுகள் நிறைந்த திருச்சபையின் ஒருமைப்பாடு, ஒன்றிப்பு என்பதை கிறிஸ்துவின் உடல் ஒற்றுமையின் அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ கிறிஸ்தவர்களின் அழைப்பின் சிறப்பு அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பொறுத்தே இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை, அன்பு, அமைதி, ஒருமைப்பாடு, சமாதானம், இவை நற்பண்புகள் வெளிப்படும் வாழ்வே கிறிஸ்துவ வாழ்வு. இது நற்பண்புகள் நிறைந்த வாழ்வே கிறிஸ்துவ வாழ்வுனா இதுதான் மனித வாழ்வு. நீங்கள் எந்த சமய நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் இந்த பண்புகள் இருப்பது தான் ஸ்பிரிச்சுவல், ஆன்மீக வாழ்வு என்பதையும் இது அடையாளப்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள். திருச்சபை என்பது பல்வேறு வகை ஆற்றல்கள் நிறைந்த மக்களால் நிறைந்தது. ஒரு திருச்சபையில் நம்ம ராட்சபர் மெமோரியல் சர்ச் அல்லது நம்முடைய சிஎஸ்ஐ வெல்லோ டயசிஸ் நிறைய ஹியூமன் ரிசோர்ஸஸ், நிறைய மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் நிறைந்தது. நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஜெபிக்கிறவங்க, பாடுறவங்க, இசைக்கருவி வாசிக்கிறவங்க, கொடுக்கிறவங்க, சுவிசேஷ பணியில் ஈடுபடுறவங்க, ஐக்கியத்தை விரும்புகிறவங்க, சமாதானம் பண்ணுகிறவங்க, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்கள், பல்வேறு வரங்களை, தாளந்துகளை பெற்றவர்கள். அதனால்தான் திருச்சபை என்பது பல்வேறு வகை ஆற்றல்கள் உள்ள மக்களால் ஆனது. ஆற்றல்களின் பல்வேறு வரங்களில் ஒருவருக்கொருவர் வேறுபட்டாலும் அவை அனைத்தும் திருச்சபை ஊன்ற கட்டப்படுவதற்கு பயன்பட வேண்டும். திருச்சபை ஒற்றுமைக்கு, யூனியனுக்கு பயன்பட வேண்டும், சுவிசேஷத்துக்கு பயன்பட வேண்டும், திருச்சபையினுடைய எவாஞ்சலிசத்துக்கு அது உகந்ததாக திருச்சபை ஊன்ற கட்டப்பட அது பயன்பட வேண்டும். வேறுபாடுகள் திருச்சபைகளின் பலவீனத்திற்கு அடையாளங்கள் அல்ல. த டிஃப்ரென்ஸ், ஒரே சரீரத்தில் அநேக அவயங்களிலிருந்து எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகி நாம் கிறிஸ்துக்குள் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்று சொன்னால், உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் ஒரே வேலை கிடையாது. இதில் எது முக்கியமானது என்று சொல்ல முடியாது. எனவே எல்லாம் தேவைப்படுகிறது என்று இங்கே சொல்லப்படும். திருச்சபையின் ஐக்கியத்திற்கு ஒற்றுமை, வளர்ச்சிக்கு சாட்சி அடிப்படையாக இருக்கிறது என்பதை இந்த பகுதி சொல்லுகிறது. ஆக நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். திருச்சபை ஒற்றுமை முக்கியம். பிரிவினை இருக்கிற இடத்துல இறைவன் இல்லை, ஒற்றுமை இருக்கிற இடத்துல இறைவன் இருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்போது நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு, நாம் மகனா, மகளா, கணவனா, மனைவியா, தாயா, தகப்பனா, தாத்தாவா, பாட்டியா, மாணவரா, ஆசிரியரா, மருத்துவரா, தாதியரா, பொறியியலாளரா, இதை மாதிரி பல்வேறு வகைகளில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியுங்கள், அந்த அழைப்பில் பொறுப்புள்ளவர்களாக இருங்கள், அந்த அழைப்புக்கு உண்மையாயிருங்கள், அந்த அழைப்பின் மூலம் பிறருக்கு நன்மை செய்யுங்கள், கடவுளின் அருளை நீங்கள் பெறுவீர்கள். இதுதான் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் அழைக்கிற அழைப்பினுடைய பொருளாக நம்முடைய இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள். கொலோசியர் 1:10 சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்வது அவசியம். பிலிப்பியர் 1:27 நான் உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியில் உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருப்பீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டும்படி
எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுசேஷத்திற்கு பாத்திரராய் மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் அதை பிலிப்பியர் 1:27 நீங்கள் வாசிங்க. கிறிஸ்துவ வாழ்வும் பணியும் விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். பாத்திரவான்களாக என்பது அது கனமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. எனவே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்கள் என்பது பவுலப்போஸ்தலன் இந்த 2-3 வசனங்களில் இந்த 4ஆம் அதிகாரத்தில் எபேசியரில் அவர் குறிப்பிடுகிற பொழுது, குறிப்பாக 4வது வசனத்தில், உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே சரீரம், அதான் திருச்சபை கடவுளுடைய சரீரம் என்று நாம் சொல்லுகிறோம். உம்முடைய திருச்சரீரமாகிய திருச்சபை என்று நாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அது ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. அந்த ஒரே ஆவி அப்படிங்கிறது ஒரு உடலில் ஒரு உயிர் தான். இந்த வசனத்தில் ஒருமைப்பாட்டின் ஒன்றிப்பின் நிலையை இது விவரிக்கிறது. மனிதனுக்கு ஒரே சரீரமும் அதை இயக்குகிற ஓர் உயிர் தன்மையும் உள்ளது போல, ஒரு உயிர் தான் உள்ளது போல திருச்சபையும் ஒன்று, அதை இயக்குகிறவ கிறிஸ்துவும் ஒருவரே. மற்றும் திருச்சபையின் அங்கத்தினர்கள் ஒரே நன்னம்பிக்கையில் அழைக்கப்பட்டிருக்கிறது போல இந்த பொதுவான அழைப்பு திருச்சபை ஒன்றில் அனைவரும் ஒன்று, ஒன் இன் கிரைஸ்ட் என்கிற ஒரு ஏற்பு அனைவருக்கும் உருவாக வேண்டும். கிறிஸ்தவர் அனைவரும், நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவரோ, தென்னிந்திய திருச்சபை கிறிஸ்தவரோ, லுத்தன் கிறிஸ்தவரோ, அல்லது பெந்தகோஸ்தே திருச்சபையை சார்ந்தவரோ, தனியாள் திருச்சபையோ, நீங்கள் கிறிஸ்தவர். அப்போது எந்த காரியத்திலெல்லாம் நாம் ஒன்றுபடுகிறோம்? ஒரே பைபிள், ஒரே ஞானஸ்தானம், ஒரே கிறிஸ்து, ஒரே சிலுவை, ஒரே திருச்சபை, ஒரே ஆவி, அதான் ஒரே உடல். எனவே இதில் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. தொழுது கொள்கிற விதங்களிலே, புரிந்து கொள்கிற விதங்களிலே வித்தியாசம் இருந்தாலும் நாம் ஒரே கிறிஸ்துவின் அடையாளத்தை கொண்டவர்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இந்த கிறிஸ்துவ ஐக்கியம் இந்த ஒரே கடவுளின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது என்பதில் நாம் இறுதி வரை உறுதியாக இருப்போம். நாம் இப்பொழுது நிறைவாக நற்செய்தி பகுதிக்கு வந்து இதை நாம் நிறைவு செய்யலாம். யோவான் 17வது அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 வரை இயேசு தன் திருச்சபைக்காக ஜெபித்த ஜெபம். தென்னிந்திய திருச்சபையினுடைய சின்னத்திலே உச்சத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிற ஜெபம். இந்த ஜெபம் திருச்சபை ஒன்றாயிருக்க வேண்டும் என்பதையும் கடந்து, திருச்சபை ஒன்றாயிருக்க வேண்டும், ஆனால் அதையும் கடந்து இந்த தேசமும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்பதை முன்னிறுத்துகிறது. எனவே அந்த அடிப்படையில் 17வது அதிகாரம் 23வது வசனம், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும், இயேசு கிறிஸ்துவில் பிதாவாகிய கடவுள் அன்பாயிருக்கிறது போல திருச்சபையாகிய நம்மில் கடவுள் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு, நம்மெல்லாம் ஒன்றா இருந்தால் தான் கிறிஸ்து நம்மில் இருக்கிறார், கடவுள் நம்மில் இருக்கிறார் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். அதை யோவான் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதை உலகம் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுதான் ஜெபம். இதை யோவான் 14, 10, 11 வசனங்களில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பிலிப்பு வந்து, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் என கேட்டதற்கு இயேசு, பிலிப்புவே இவ்வளோ காலம் நான் உன்னோடு இருந்தும் நீர் என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எனக்கு காண்பியும் என்று நீ கேட்பது எப்படி அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆக இந்த 11வது வசனம், அதில் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டால்
என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் என சீடர்களிடம் தன்னை வெளிப்படுத்தியது மிக முக்கியமானதாக நாம் ஏற்று அவர்கள் அனைவரும் ஒன்றாயிருக்கும்படி அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்ற ஜெபத்தை இன்றைக்கு தியானிக்க வேண்டும். எனவே அந்த வகையில் யோவான் நற்செய்தி நூல் சிலவற்றில் ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது. இயேசுவும் பிதாவும் கடவுளும் ஒன்று, நீங்கள் ஒன்றாயிருக்க வேண்டும் என்பதை அவர் பல இடங்களில் சொல்லியிருக்கார். ஒருவேளை நினைவுபடுத்துதலுக்காக யோவான் 15 சொல்லலாம். அது என்னன்னா, பிதா திராட்சை தோட்டக்காரர், நானே மெய்யான திராட்சை செடி, என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி செய்கிறார். நீங்கள் ஒன்றா இருந்தால் அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்து உரம் போட்டு உன்னை வளர்த்து எடுப்பார். கனி கொடுக்கலன்னா பிடுங்கி நெருப்பில் போட்டுருவார் அப்படின்னு யோவான் அதில் எழுதுகிறார். எனவே நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல நீங்கள் அனைவரும் ஒன்றாயிருக்கும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இப்போது இயேசு கிறிஸ்துவின் புகழ்பெற்ற இந்த திருச்சபை வரலாற்றில் முக்கியம் நிறைந்த இந்த இயேசுவின் ஜெபமாக இருக்கிற that they all may be one, அவர்கள் அனைவரும் ஒன்றாயிருப்பார்களாக என்கிற ஜெபம் ஒருமைப்பாட்டின் முக்கியத்தை, தேறினவர்கள் அனைவரும் ஒன்றாயிருக்கும்படி நான் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்பதனுடைய அடையாளமாக நீங்கள் ஒன்றாயிருங்கள் என்பதை அவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். எனவே கிறிஸ்துவ ஒன்றிப்பில், ஐக்கியத்தில், அதனால்தான் ஃபெலோஷிப் குரூப்ஸ், விமென்ஸ் ஃபெலோஷிப், யூத் ஃபெலோஷிப், மென்ஸ் ஃபெலோஷிப், ப்ரேயர் ஃபெலோஷிப், fellowship groups. Church means fellowship of believers. நம்ம ஒரு திருச்சபை ஐக்கியம். வாட் வி ஆர் மிஸ்ஸிங் இன் கொரோனா சமயத்தில் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையை நாம் எப்படியாவது கேட்டுவிட முடியும். அதற்கு எல்லா விதத்திலும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எனக்கு அன்பானவர்கள், நம்முடைய திருச்சபை உறுப்பினர்கள், சகோதர சகோதரிகள், இந்த fellowship is missing. Our prayer is, let's come together and worship God. Let's experience the fellowship in Christ என்பது தான் நம்முடைய ப்ரேயராக இருக்கிறது. எனவே இந்த ஒன்றிப்பில் கடவுள் இந்த ஐக்கியத்தை போற்றி பாதுகாக்கிறார். கிறிஸ்தவர்களிடையே இந்த ஒன்றிப்பின் தேவையை இங்கு நாம் வலியுறுத்துவதனுடைய காரணம் என்னவென்றால், நாம் ஒற்றுமையாக இருப்பதனால்தான் அதை கண்டு உலகம் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் என்று இந்த ஜெபத்தில் அவர் சொல்வதோடு, கிறிஸ்தவர்களிடையே ஒற்றுமை இல்லாத பொழுது சுவிசேஷ பணிக்கு அந்த ஒற்றுமை இன்மையே தடையாக அமையும் என்பதையும் இயேசு இங்கே வலியுறுத்துகிறார், நமக்கு நினைவுபடுத்துகிறார். ரொம்ப முக்கியமான செய்தி. நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது எவ்வளோ காரியங்களுக்கு அது மாதிரியாக இருக்கிறது. நாம் ஒன்றாக இல்லாமல் பிரிவினையாக இருந்து சண்டை போட்டு கொண்டால் அது சுவிசேஷ பணிக்க தடையாக இருக்கிறது. எனவே இன்றுள்ள நிலை, நற்செய்தி அறிவிப்பு நின்று சபைகள், திருச்சபை அரசியலில் பிளவுகள், பிரிவினைகள், பகைகள், விரோதங்கள், களவுகள், அதிகார போட்டிகள், ஜாதி, லஞ்சம் போன்றவைகள் கிறிஸ்துவ சாட்சிக்கும் சுவிசேஷத்திற்கும் தடையாக இருக்கிறது. எனவே இந்த பிரிவுகளையெல்லாம் கடந்து திருச்சபை ஒன்றிப்பில் இணைந்து சுவிசேஷத்திற்கு உதவியாகவும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாகவும் இருக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். எனவே அதற்கு உதவியாக இருப்பது வர்ஷிப், வழிபாடு. அப்போ வழிபாடு பிரிவினைகளை தக்க வைப்பது அல்ல. உங்களுக்கு வேற்றுமை இருந்தால் கூட வாங்க ஒன்றா உட்காந்து ஏஞ்சிப்போங்க, பக்கத்துலேயே உட்காந்தா கூட ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்க்காதீங்க, எதிரில் வந்தால் கூட மூஞ்ச வலிச்சின்னு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அல்ல. இது வழிபாடு பிரிவினைகளை தக்க வைக்க அல்ல, பிரிவினைகளை அகற்றுவது. அது மட்டுமல்ல, ஒரு சேகர தேர்தலில் ஏற்படுகிற பிரிவு ஒரு ஜனநாயக ரீதியான பிரிவு, அது அடுத்த தேர்தல் வரைக்கும் அந்த பிரிவு நீடிப்பது கடவுளுக்கு உகந்தது அல்ல. எலெக்ஷன் நேரத்தில் கட்டாயம் பிரிந்திருந்து ஜனநாயக முறையில் தேர்தலை சந்திக்கலாம். ஆனால் தேர்தலுக்கு பிறகு இணைந்து செயல்பட வேண்டும் என்பது கடவுளுடைய திருசரீரமாகிய திருச்சபை என்பது நமக்கு அதை உணர்த்துகிறது. கிறிஸ்துவுக்குள் வழிபாட்டில் பங்கு பெறுகிறவர்களுக்கு பயன்படாத வழிபாடு
கிறிஸ்துவர்களாக கிறிஸ்துவுக்குள் வழிபாட்டில் வர்றதுனால நம்ம ஒன்றா இருக்கணும், பகையை மறந்துடணும், ஒருத்தர் அன்பு கூறணும், ஒருத்தர் மன்னிக்கணும் அப்படிங்கிறது நமக்குள்ளவே அது ஏற்படலை அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு இது எப்படி சாட்சியாக அமையும்? இந்த கேள்வி இந்த நாள் சிந்தனைக்குரியது. எனவே மன்னிப்பு, ஒப்புரவாக்குதல் வித் ரியலைசேஷன், அதை குறித்து நாம் சிந்திப்பது, தியானிப்பது, ஒவ்வொரு வழிபாடிலும் அதற்கான அழைப்பை நாம் ஏற்பது என்பது அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கும்படி அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என கிறிஸ்து எழுப்புகிற இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, என்னுடைய தொடர் அருளுரைகளிலே சொன்ன செய்தியையே நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். அப்படியானால் வாட் டைப் ஆஃப் சர்ச் ஜீசஸ் ரியலி வாண்ட்ஸ் இன் அ ஃப்யூச்சர்? எதிர்காலத்தில் ஒருவேளை ஒரு காலகட்டத்தில் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரே கத்தோலிக்க திருச்சபை உண்டு என்பதிலே ஒரு சீர்திருத்தம், ஒன்லி ரிஃபர்மேஷன் தான் வந்துச்சு. ரெவலேஷன் ஒன்றும் நடக்கலை. இட் இஸ் ஒன்லி சீர்திருத்தம். அந்த ரிஃபர்மேஷனில் வி ஹாவ் பைபிள் இன் அவர் ஹேண்ட். அந்த ரிஃபர்மேஷனில் உலகம் முழுதும் இருக்கிறவர்கள் உலகம் முழுதும் போனார்கள். அந்த ரிஃபர்மேஷனில் வி ஆல் பிகேம் ஒன். ஆனால் இஸ் இட் எனஃப்? அது முடிவா? இல்லை. அப்போ கடவுள் எதை நோக்கி நம்ம அழைக்கிறார்? அவருடைய திருவுள சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது சர்ச் யூனியன், திருச்சபை ஐக்கியம் அதில் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது. வேற்றுமைகளை மறந்து ஒன்றித்திருப்பது கிறிஸ்துவுக்கு மகிமையாகவும் சாட்சியாகவும் சுவிசேஷத்திற்கு உதவியாகவும் இருக்கிறது என்பது ஒன்று. இரண்டாவது, சர்ச் யூனிட்டி, த லோக்கல் காங்கிரிகேஷனுடைய ஒற்றுமை ரொம்ப முக்கியம். வித் அவர் டிஃப்ரென்ஸ் வி மஸ்ட் கம் டுகெதர். நமக்கு வேறுபாடுகள் உண்டு, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உண்டு, ஆனால் வி ஆர் கிறிஸ்டியன்ஸ், லெட்ஸ் கம் டுகெதர். அந்த யூனிட்டி. அப்போது சர்ச் ஃபார் மிஷன், தொண்டு ஊழியம் செய்கிறதற்கு அழைக்கப்பட்டிருப்பது திருச்சபை. நம்மை நாமே பார்த்து கொள்வதற்கு அல்ல திருச்சபை. நாம் இணைந்து பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கும். அதான் சர்ச் மிஷன் அண்ட் மினிஸ்ட்ரி என்று சொல்கிறோம். எனவே இதுதான் சர்ச் விட்னஸ், இதுதான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாறும் என்பது நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறது நிமித்தம்தான் இந்த உலகமும் இதில் நம்பிக்கை வைக்கும் என்பது. அப்போது திருச்சபை வரலாற்றில் பல பெரியவர்கள் முன்மொழிந்த, தென்னிந்திய திருச்சபையும் சமீப காலத்தில் முன்மொழிந்திருக்கிற 3 விஷயங்கள். ஒன்று, திருச்சபை வரலாற்றில் நெருக்கடிகளில் நிறைந்த காலங்களில் இருந்து இறையியலாளர்கள் முன்வைத்தது சர்ச் லெஸ் கிறிஸ்டியானிட்டி. இந்த திருச்சபை நிர்வாகமில்லாத ஒரு கிறிஸ்தவம், அது இயேசு விரும்புகிற திருச்சபை இயக்கமாக, இயேசுவின் இயக்கமாக இருக்க வேண்டும். சர்ச் லெஸ் கிறிஸ்டியானிட்டி. நான் மறுபடியும் நினைவுபடுத்தினா நீங்கள் வச்சக்கூடாது. சர்ச் அப்படிங்கிறது இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே 3P, பவர், பொசிஷன், ப்ராப்பர்ட்டி. இதுதான் சர்ச். அப்போ இங்கே there is no place for evangelism and witness. I don't know whether how much place we have place for Christ. Opening prayer, closing prayer தவிர கிறிஸ்துவுக்கு அங்கே இருக்கிற இடம் ரொம்ப முக்கிய சிந்தனை. அதான் சர்ச் லெஸ் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவம் வேண்டும், ஆனால் சபை நிர்வாகத்தில் இன்றைக்கி நம்புகிற இந்த பொசிஷன், பவர், ப்ராப்பர்ட்டியை நம்ம டைலூட் பண்ணி கிறிஸ்டியானிட்டியை வளர்க்கிறதற்கு முயற்சிக்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, ரிலிஜன் லெஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஒரு ஆன்மீகம் தான் ஆண்டவரிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். என் நாமத்தினாலே என்று சொல்லுகிற, என் நேம் ஆஃப் ஜீசஸ், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லுகிற அந்த ஆன்மீகம். அப்போது நான் கிறிஸ்தவன், நீ முஸ்லீம், இந்து என்கிற இந்த ரிலிஜன் லெஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி bring unity, bring witness, bring God's glory. கடவுளுடைய மகிமையை அது கொண்டு வரும்.
தென்னிந்திய திருச்சபை முன்னெடுத்திருக்கிற அந்த மூன்றாவது விஷயம், இதெல்லாம் உலக வரலாற்றில் இருந்தது முதல் ரெண்டும். தென்னிந்திய திருச்சபை முன்னெடுத்திருக்கிற இன்னொரு விஷயம் பார்டர்லெஸ் சர்ச். ஒருவேளை கான்ஸ்டியூஷன்லெஸ் சர்ச் என்று நான் சொல்கிறேன், கட்டுப்பாடு இல்லாதது சரியாக இருக்காது அப்படின்னு சட்டம் சொல்லுது. இப்போ பார்டர்லெஸ் சர்ச், நம்முடைய எல்லைகளை கடந்த ஒரு திருச்சபை உருவாக்கத்திற்கு திருச்சபை தயாராக இருக்க வேண்டும் என்று தென்னிந்திய திருச்சபை முன்மொழிந்து அதற்கான உரையாடலில் ஈடுபட்டிருக்கிறது. எனவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த தென்னிந்திய திருச்சபை உருவான திருநாளில் தட் தே ஆல் மே பி ஒன், அவர்கள் அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற ஆண்டவருடைய ஜெபத்தை இந்த நாளிலே நாம் ஏற்று கடவுளுக்கு நன்றி செலுத்தி, அந்த காலத்திலே உழைத்து உருவாக்கினவர்கள் அதை மனதிலே ஏந்தி இதை இன்னும் கட்டி காக்கவும் இன்னும் விரிவாக்கவும் கிறிஸ்துவுக்கும் சுவிசேஷத்திற்கும் தடையில்லாமல் ஒன்றாயிருக்க ஆண்டவர் அவருடைய ஆவியின் அருளால் பரிசுத்த ஆவியின் அனுகிரகத்தால் நம்மை இந்த ஊழியத்தில், இந்த பணியில், இந்த சபையில் நம்மை பயன்படுத்துவாராக. ஆமேன். கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. கடவுளுடைய செய்தியை கேட்ட நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வது தகுதியும் நீதியுமாகும். எனவே தென்னிந்திய திருச்சபை உருவான இந்த நாளில் 2 விசுவாச பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த உடன்பாட்டில் ஒரு விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டலங்களுக்கு ஏறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாட்டில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருச்சபைக்கான அறிவிப்புகள். பிரியமானவர்களே, எல்லாரையும் மீண்டும் நான் இந்த அருமையான தென்னிந்திய திருச்சபை உருவான நாளில் அந்த வாழ்த்துக்களோடு நான் வாழ்த்துகிறேன். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற அனைவரையும் திருச்சபையின் சார்பாக நம்முடைய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய அருளும் ஆற்றலும் உங்களோடு எப்பொழுதும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய டிவி ஊழியம் தொடரும். அந்த டிவி ஊழியத்திற்காக இந்த காலத்தில் நமக்கு பல்வேறு உதவிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதில் நம்முடைய ரெவரன் எஸ்.ஏ. அருள்தாஸ் ஐயர் அவர்களுடைய குடும்பத்தார் இந்த நிவாரண ஒவ்வொரு ஞாயிறும் நாம் மத்திய உணவு ஒரு 100 பேருக்கு பேக்கெட் பண்ணி கொடுக்குறோம். அதற்கு அவர்கள் ஒரு 2500 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.
அவ்விதமாகவே இந்த வீடுகள் தோறும் திருவிருந்து அழைப்பின் அடிப்படையில் தொடரும். பணவிதை நடும் பணியும் இன்றும் நான் குறிப்பாக இன்றைக்கி தென்னிந்திய திருச்சபை உருவான நாள், இந்த நாளில் ஒரு 500 மரத்தையாவது கல்லறை தோட்டத்தில் விதையாவது கல்லறை தோட்டத்தில் போட்டலான்னு நினைக்கிறேன். நம்முடைய வாலிபர் ஐக்கிய சங்கத்தினர் இந்த நிவாரண பணிகளிலும் இந்த பண விதைப்பதிலும் உதவியாக இருப்பார்கள். அனைவரையும் அன்போடு நான் அழைக்கிறேன். ஒவ்வொரு விழாவினும் மாலை 7 மணி முதல் 8:30 வரை பைபிள் ஸ்டடி, பைபிள் படிக்கலாம் வாங்க, இந்த முந்தின அருளுரையை கலந்து பேசுகிற, புரிந்து கொள்ள முயற்சிக்கிற ஒரு ஸ்டடி ப்ரோக்ராம், அதில் கலந்து கொள்ள அழைக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உபவாச ஜபம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை ஆலயத்திலே ஆயரவர்களோடு இணைந்து ஜெபிக்க நீங்கள் வாங்க என்று நான் அழைக்கிறேன். அது என்னவோ ஜபத்துக்கு மாத்திரம் ஒர்க்கிங் டே அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் ஃபார் ஒர்க்கிங் பீப்புள். தெர் ஆர் பீப்புள் who are for prayers. ஸோ those who can please come and participate என்று உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாயிருக்கிற அன்பின் கடவுளே, இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற அனைவரையும் உம்முடைய சமூகத்திலே கொடுத்து, ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் இன்னொரு புதிய ஆண்டை நீர் கிருபையாய் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை சாமி. இந்த நாட்களில் இந்த கொரோனா வைரஸ் தீவிரம் குறைந்து கொண்டிருந்தாலும் அந்த அச்சமும் பயமும் அகலாமல் இருக்கிறது சாமி. இதற்காக தடுப்பு மருந்து இன்னும் எங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது. அதற்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவருடைய கரம் இருந்து இந்த உலகத்தையே அச்சுறுத்துகிற இந்த அச்சத்திலிருந்து, பயத்திலிருந்து உலகம் மீண்டெழ, இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற உலக நாடுகள், பொருளாதார நெருக்கடி, வேலை செய்தவர்களையே வேலையை இழக்கிற நிலை, வேலைக்காக காத்திருக்கிறவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை இழக்கிற நிலை, இந்த நிலைகளெல்லாம் மாற வேண்டும் சாமி. குறிப்பாக உணவு உற்பத்தியில் ஈடுபடுகிற விவசாயிகளுக்காக ஆண்டவர் இந்த காலங்களிலே கொடுத்த மழைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு பக்கம் பெருவெள்ளமும் இன்னொரு பக்கம் வறட்சியும். ஆண்டவரே, இந்த இயற்கை சூழல்களுக்கு மனிதனுடைய அத்துமீறல் காரணம் என்று நாங்கள் எங்களையே தாழ்த்தி உம்முடைய கரத்தில் வருகிறோம் சாமி. தயவாய் மன்னித்து அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும் என்று உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரோடும் உம்முடைய கிருபை இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சுகவீனமாக இருப்பவர்கள், பலவீனமாக இருப்பவர்கள், தூர தேசங்களிலே இந்த காலங்களிலே குடும்பங்களை பிரிந்து செய்வதறியாது தவிக்கிறவர்களோடு, நம்பிக்கையின் ஆண்டவர் பிரிந்திருக்கிற குடும்பத்தாரோடும், பணி நிமித்தம் தூரத்தில் இருக்கிற அருமையானுடைய பிள்ளைகளோடும் உடைய குடும்பங்களோடும் எப்பொழுதும் நிறைவாயிருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த அருமையான நாளிலே எங்களுடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய அனைத்து பேராயர்களுக்காக, தென்னிந்திய திருச்சபையினுடைய தலைமையில் இருக்கிற பிரதம பேராயர், உதவி பிரதம பேராயர், பொது செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள், பல்வேறு பணிகளினுடைய இயக்குநர்கள், எல்லாரோடும் உடைய கிருபை தென்னிந்திய திருச்சபையில் இருந்து ஆவியானவர் அசைவாடி இந்த ஒன்றிப்பு வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்று அதிகமாக வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுதும் எங்களை உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். குறை குற்றங்களை மன்னியும் சுவாமி. நிறைவானவுடைய ஆலோசனைகளினால் இந்த காலங்களிலே எங்கள் காரியங்களை எடுத்து செய்ய எங்களை எடுத்து பயன்படுத்தும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தோத்திர ஜபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராய் கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வாருங்கள், கர்த்தரின் நாமத்தினாலே. ஆமென். ஸ்தோத்திரம்.